வீட்டுல அந்த பட்டாசு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் முதல்ல தெரியுமா? அப்படிங்கிற இந்த ஏரியா பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்குங்க. 2-3 வருஷமா வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க லைசன்ஸ் இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொந்தக்கார யாரோ அவங்க புளியம்பட்டி யாரோ லைசன்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வருஷம் இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தகவல் சொல்றாங்க. விசாரிக்காட்டி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அக்கம் பக்கம் இந்த மாதிரியான வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி நடந்திருக்குது சம்பவங்கள். இந்த சம்பவத்தில் நம்மளுக்கு வந்து காவல்துறைக்கு சில கேள்விகளை முன்வைக்கிறோம். 2-3 வருஷமா இங்க வந்து ஒரு கிடங்காவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி தெரியாம போயிருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, பாதிக்கப்பட்டவருக்கு உண்டான இழப்பீடு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த இறந்தவங்களுக்கு உண்டான இழப்பீடை வந்து மிக விரைவாக மிக அதிகபட்சமாக வழங்க வேண்டும் என்கிறது இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த காவல்துறை விழிப்போட இருந்து இந்த திருப்பூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் முக்கியமா வந்து ஒரு வெடிமருந்து கிடங்கே செயல்படுங்கிறது நம்மளால வந்து ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. இதுக்கு கடுமையான நடவடிக்கை வந்து இந்த அரசாங்கம் எடுத்து இந்த காவல்துறைக்கு